விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காரு. ஆமா தலைவரை, தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு எதிரான ஓரணியில் இருக்கிறார்கள் என்பது உண்மையான நிதர்சனமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, ஆனால் உங்களுடைய கூட்டணி கட்சியினர் வெவ்வேறு அணியில வெவ்வேறு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்க கவனிக்க தவறிவிட்டீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழும்புது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் இன்றைக்கு ஒரு இரும்பு ராடை நல்லா பழுக்க காட்சி இந்த பக்கம் தோழர் திருமா அவர்களுக்கும் இந்த பக்கம் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏத்தி விட்டு இருக்கிறாரு. அதை பத்தி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். இன்னைக்கு என்ன சம்பவம்னாக்க, நேத்து நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தோழர் திருமா அவர்கள் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில என்ன சொல்லியிருந்தாருனாக்க, இந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது, அவர்களை தொடர்ச்சியாக அந்த பணியில அது அழுத்தி வைக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும். அவர்களை பணி நிரந்தரம் செய்து விட்டால் பரம்பரையாக அவர்கள் அதே வேலையை செய்வதற்கு அதை ஊக்கப்படுத்தும் விதமாக அது மாறிடும் அப்படின்னு வந்து அவர் பேசியிருந்தாரு. அப்படி இல்ல தலைவரை, விஷயம் வேற. நீங்க திமுகவுக்கு டைவர்ட் பண்ணி திமுகவுக்கு முட்டு கொடுக்குற வேலையை நீங்க பார்க்காதீங்க. நாம ஒரு காணொலி போடுறோம். அந்த காணொலியில நம்ம என்னென்ன கருத்தெல்லாம் சொல்லியிருந்தோமோ அத்தனை கருத்தையும் ஒரு வரி மாறாமல் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்காரு. நாம சொன்னது என்னன்னாக்க, தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம். அந்த பணி நிரந்தரம் என்பது தூய்மை பணியாளர்களுக்கு தானே தவிர அந்த பணியை செய்து கொண்டு வரக்கூடியவர்களுக்கு தலைமுறையாக அவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது. இப்ப நான் போய் தூய்மை பணியாளர் இன்னைக்கு நான் சேர்றேன் அப்படின்னாக்க எனக்கு அந்த பணியில பணி நிரந்தரம் வேணும். ஏன்னா தூய்மை பணியாளர்கள் இல்லாமல் உலகம் முழுவதும் எங்கேயுமே இயங்கல. உலகம் முழுவதும் தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே அதே பணியில அவங்களை அடிமையாக்குறாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் தூய்மை பணியாளராக போய் சேர்றேன்னா எனக்கு பணி பாதுகாப்பு வேணும். என்னோட ஆயுளுக்கு எனக்கு பணி பாதுகாப்பு வேணும். நாளைக்கு வேற ஒருத்தவங்க போய் தூய்மை பணியாளர் சொன்னா அவனுக்கு பணி பாதுகாப்பு வேணும். அதுக்காக என் பிள்ளையை நான் அடுத்த தூய்மை பணியாளராக உருவாக்க மாட்டேன். இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு என்னுடைய பிள்ளைய ஒரு டாக்டராவோ என்ஜினியராவோ நான் படிக்க வைப்பேன். என்னுடைய தலைமுறை அது மாறி போகும். தூய்மை பணியாளர் உலகம் முழுவதும் அந்த கட்டமைப்பு இருக்கதான் போகிறது. எல்லா சமூகமும் எல்லா சாதியினும் அந்த வேலையை செய்யதான் போறாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கியவன், கல்வியில பின்தங்கியவன் இப்பொழுது அந்த வேலையை செய்து கொண்டிருக்கான். அவ்வளவுதான். இதே கருத்து தான் தோழர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த தூய்மை பணியாளர் விவகாரத்துல இந்த போராட்டத்தையே திசை திருப்பிட்டாங்க. இவர்களுடைய அடிப்படை கோரிக்கையை பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு இதுதான். ஆனால் இது முழுக்க இதை திசை திருப்பி விட்டு இதற்கு சம்பந்தமே இல்லாத சலுகைகளை மு.க.ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்க கூடாதுன்னு தோழர் திருமா பேசியது தவறு அப்படின்னு இன்னைக்கு சண்முகம் அவர்கள் அதை கண்டித்திருக்கிறார். கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த அரசு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கார். இது முழுக்க உண்மை. நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். நாம திருமா அவர்கள் முழுக்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கத்தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது தூய்மை பணியாளர்களுக்கு நன்மை பயக்காது, அவர்களுக்கு துரோகம் இழைப்பது போல அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அதே கருத்தை இன்னைக்கு சண்முகம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலைமுறையாக இந்த பணி நிரந்தரம் செய்யப்படுவதால் தூய்மை பணியாளர்கள் அதே பணியை தலைமுறையாக செய்ய போவது கிடையாது. அவருடைய பிள்ளைகளை அவர்கள் இன்ஜினியராவோ டாக்டராவோ படிக்க வைக்க தான் போறாங்க. போராடியவர்கள் முதற்கொண்டு அவர்கள் என்ன பேசியிருக்காங்க? என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, என்னுடைய மகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இந்த ஊதியத்தை நீங்க குறைச்சிட்டீங்க, இது என்னங்க நியாயம் தான் போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்ட காலத்துல போராடியவர்களை 10 இடங்கள்ல தனித்தனியாக அடைத்து வைத்து அவர்களை அடித்து துன்புறுத்து அவர்களை தகாத இடத்தில் தொட்டு காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டும் சண்முகம் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறாரு. உண்மையாகவே அவர் பேசிய இந்த கருத்தை நாங்க வந்து வரவேற்கிறோம். கம்யூனிஸ்டுகள் என்னதான் நிலைய வித்துவான்களாக இருந்தாலும் இந்த சண்முகம் அவர்கள் கொஞ்சமாவது நேர்மையோடு செயல்படுறார், கொஞ்சமாவது நேர்மையோடு பேசுறாரு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இவர் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக இந்த திமுக என்னதான் கூட்டணியில இருந்தாலும் கூட திமுக செய்யக்கூடிய தவறுகளை சகிச்சுக்கிட்டு போகாம ஒரு கண்டனத்தையாவது தெரிவிக்கிறாரு. திருமா மாதிரி முட்டு கொடுக்கல, ஒரு கண்டனத்தையாவது தெரிவித்து அவர் கட்சியை அவர் வளர்க்க பார்க்கிறார். ஆனால் திருமா அவர்கள் முழுக்க தன்னை திமுகவில் ஐக்கியமாக்கி கொண்டு அவர்கள் பேசக்கூடிய அத்தனைக்கும் இவர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு, திமுகவினுடைய பாவ மூட்டைகளை நீங்கள் சுமக்காதீர்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தின் போது சொல்லியிருக்காரு. நேத்து முந்தானத்தை சொல்லியிருக்காரு. திமுகவின் பாவ மூட்டையை நீங்க ஏன் தம்பி சுமக்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. உண்மைதானே? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு முன்னாடி, அதாவது 14ஆம் தேதி என்ன சொன்னாருன்னா, திருமாவளவன் இங்க போராடக்கூடியவர்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. அடுத்து அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி வந்து 16ஆம் தேதி நடக்குது. 2 நாள்ல
அதாவது சேகர் பாபை பார்ப்பதற்கு முன், சேகர் பாபு அவர்களை பார்ப்பதற்கு பின், அந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். 16ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் சேகர் பாபு அவர்கள் கலந்து கொண்ட பிறகு இவர் என்ன பேசுறாருன்னா, அதே மேடையில இந்த பணி நிரந்தர கோரிக்கை என்பது அபத்தமானது, அவர்களை தலைமுறையாக அது அடிமைப்படுத்திவிடும். எப்படியா அடிமைப்படுத்தும்? நான் பெரிய இன்டலெக்சுவலா இருக்கீங்களா, நாங்களாம் உங்களை ஒரு உயர்ந்து பாக்குறோம்ல ஒரு தலைவரா, எப்படி அடிமைப்படுத்தும்? அவன் பிள்ளைய திரும்ப தூய்மை அப்படியாதான் ஆக்க போறான் அவன், அது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி தலைமுறையா அடிமைப்படுத்தும்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ நீங்க இந்த போற போக்குல நீங்க மட்டும் அடிச்சு விட்டுட்டு போறீங்கன்னாக்க இது அந்த மக்களை சமாதானப்படுத்துவதற்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, சகஜம் ஆயிடுச்சு அப்படின்ற தெரிவிப்பதற்கும் தான். இதே சண்முகம் அவர்கள் திமுக ஜாடரா தட்டினார் தான். எந்த அந்த அறிவிப்பு புதுசா வெளியே வந்தோடனே ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார்ல, ஒரு 6 அறிவிப்பு. காலையில சோறு போட போறோம், அப்புறம் வீடு கட்டி தர போறோம், இன்சூரன்ஸ் தர போறோம், இப்படி ஒரு 6 அறிவிப்பு வெளியிட்டார்ல. அவர் அறிவிப்பு வெளியிட்டோன்னா இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் தான் சண்முகம் சொன்னாரு. ஆனால் இதனுடைய உள்ள அர்த்தத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த என்ன உண்மையோ அதை இன்றைக்கு சண்முகம் அவர் பேசியிருக்கார். இதை தான் நாமும் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவா காணொலியா பதிவு பண்ணியிருந்தோம். அம்மாவினுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டை, திமுகவிற்கு முட்டு கொடுத்த நிலைப்பாட்டை நாம விலக்கி போட்டிருந்தோம். அதையே தான் சண்முகம் அவர்கள் இன்று பேசியிருக்கார். அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் தலைமுறையை அவர்கள் நிச்சயம் இந்த பணியில கொண்டு வந்து விட போறாங்க. எப்படி பார்த்தாலும் தூய்மை பணியாளர்கள் என்ற ஒரு பணியாளர்கள் இருக்கத்தான் போறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு, அவர்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுக்கூடாதுன்னு. சரிங்க, சென்னை மாநகராட்சி சார்பாக அவர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கல, என்ன பண்ணலாம்? ராம்கீல போயிட்டு அவங்க குறைந்த ஊதியத்திற்கு கொத்தடிமையிலாக வேலை செய்யலாமா? அப்ப அது மட்டும் செய்யலாமா? சொல்லுங்க பாப்பா. அப்போ மாநகராட்சி சார்பில் பணி நிரந்தரம் பண்ணக்கூடாது, ஆனா ராம்கீல சேர்ந்து குப்பை வரலாம். சென்னை மாநகராட்சியில் நிரந்தர பணியாளர் குப்பை வரக்கூடாது, அதுதான் உங்க பிரச்சனையா? அப்ப சேகர் பாபு உங்களுக்கு எவ்வளவு வெட்டினாரு? சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? அல்லது திமுக இந்த முட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? இப்படின்னு பல கேள்விகள் திருமாவளவனை சுற்றி எழுகிறது. இதற்கெல்லாம் அவர் தான் பதில் சொல்லணும். இன்றைக்கு உங்கள் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களே உங்களுக்கு எதிராக கருத்தை பேசியிருக்கிறாரு. நீங்க பேசியது தவறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினுக்கும் சேர்த்துதான் இந்த ஆப்பு. திருமாவளவனுக்கு மட்டுமல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த ஆப்பை இன்னைக்கு சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் சண்முகம் ஒன்றும் யோக்கியமானும் இல்லை, அதையும் சொல்லிக் கொள்கிறேன். பரவாயில்ல, இது வரைக்கும் வந்த கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர்கள்ல இவர் பரவாயில்லன்னு சொல்லலாமே தவிர இவர் அப்படியே புனிதவான் நான் சொல்ல விரும்பல. ஏனென்றால் இவரும் திமுகவினுடைய பாவ மூட்டையை தூக்கி சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த கூட்டணியின் இருப்பதன் மூலமாக இத்தனை 4 வருஷமா வாய துறக்கல. இப்ப எலெக்ஷன் வருதுன்றதுனால சீட்டு பேரத்தை அதிகரிக்கிறதுக்கு கையாமையான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்டா உங்க சேட்டெல்லாம் எங்களுக்கு தெரியாது? இவ்வளவு நேரம் நாங்க பேசுறதுக்கு காரணம் சரி ஏதோ ஒரு நல்ல கருத்தை சொல்லிக்கிறதுக்காக. ஆனா நீங்க யாரு? உங்களுடைய சேட்டைகள் என்ன? எதுக்காக நீங்க இப்போ கல்யாணம் கத்துறீங்க? எல்லா கதையும் எங்களுக்கு தெரியும். என்ன இப்ப ஓவரா கத்துறாங்க, திமுக எக்ஸ்ட்ரா 2 சீட்டு தூக்கி போடுவாங்க, அவ்வளவுதானே? அதுக்கு தானே கத்திட்டு இருக்கீங்க. அதெல்லாம் தெரியாமலாம் நாங்க இல்ல. அதனால நீங்களும் பெரிய யோக்கியமானலாம் கிடையாது. இந்த திமுகவினுடைய பாவ மூட்டையை அத்தனை கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தனைக்கும் 2026 மக்கள் பதிலளிப்பார்கள். நன்றி.